8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊரும். ஹாய். டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் கேட்டிருக்கா பொண்ணு. என்ன ஸ்வீட்டு செய்ய ஒரே குழப்பம். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதில் ஸ்வீட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காயில் ஜூஸு போட்டு கொடுத்தா ஸ்வீட்டாக கேட்டிருக்கா. சரி, நம்ம நெல்லிக்காய் வச்சு ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கிறேன். அந்த நெல்லிக்காய் ஸ்வீட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் வச்சு நான் ஸ்வீட் பண்ண போகிறேன். இதுக்கு இப்போ இந்த நெல்லிக்காய் ஒரு 5-6 நெல்லிக்காய் தேவைப்படும். நாட்டு சக்கரை இருக்குது பாருங்கள், அது தேவைப்படும். முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். நெய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள். நம்ம இப்போ ஏதாவது ஸ்வீட்டை செய்யலாமா? நெல்லிக்காவை இப்போ கழுவிடலாம். நெல்லிக்காவை நான் இப்போ ஆவியில் வச்சு வேக வைக்கிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ உடம்புல இரும்பு சத்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காயில் கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், லேகியம் மாதிரி தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே நமக்கு அந்த நெல்லிக்காய் முழுசாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம அல்வா மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அதோட சத்தும் உடம்புக்கு கிடச்சிரும். ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதோட துவர்ப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக இனிப்பாக நல்லபடியாக நம்ம அல்வா செய்கிறோம். அதை நான் செய்கிறத நீங்களும் பாருங்கள். எப்படி செய்யலான்னு நீங்களும் கற்றுக்குங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறணுன்னா நல்லா உரிச்சு எடுத்துடலாம். ஆறணுன்னு இதை நம்ம இதோட விதையை மட்டும் நீக்கிட்டு நம்ம இதை பிச்சு எடுத்துடலாம். இதுலேயே நம்ம ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு பார்த்தீங்களா? இதை நம்ம கட் பண்ணி இதில் உள்ள கொட்டையை மட்டும் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம அதை மிக்சி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோண்ணா. இந்த மாதிரி அரைச்சிடணும். இதை இப்போ நம்ம நெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுக்கலாம். வாங்க, கடாய் வச்சேன். ஒரு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி எடுத்து வச்சுருக்க முந்திரியை நான் இதில் போட்டு இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்றேன். மாறிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு பவுலில். நெல்லிக்காய் அல்வா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த துவர்ப்புக்கே இப்போ எதுவுமே இருக்காது. சட்டுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நெல்லிக்காய் அல்வான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல இரும்பு சத்து அதில் ஜாஸ்தி. நம்ம அதில் சுக்கு, ஏலக்காய் தூள்லாம் போட்டு செய்யும்போது ஜீரண சத்தையும் கிடைக்கும். தினம் ஒரு ஸ்பூன் நம்ம அதை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது இந்த நெய்யில் நம்ம அந்த நெல்லிக்காய் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்சியில், ஜாரில், அதை எடுத்து இதில் போடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் இந்த நெய்யில் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டு மிக்சியில் அடிச்சிருக்கோம். அதனால் நம்ம மறுபடியும் இந்த நெய்யில் வதக்கும்போது அதில் இருக்க கொஞ்சம் அந்த பச்சை வாசம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிடும். அந்த நெய் வாசம் தான் வரும். நெய்லேயே நல்லா கொஞ்சம் வதங்கட்டு. நான் ஒரு கிண்ணம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். நெல்லிக்காயும் அந்த நாட்டு சக்கரையும் சேர்ந்து இப்போ பாருங்க, அந்த நாட்டு சக்கரை அதுலேயே நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்ந்து உருகி வந்துடும். இப்போது ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளோர் மட்டும் எடுத்துக்கிறேன்.
எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கரைச்சி நம்ம போட்டுடலாம். தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை இதில் சேர்ப்போம். கைவிடாமல் கிளறுவோம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் தேவைப்படாது. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கலாம். கலரே பாருங்கள், நாட்டு சக்கரை போட்டோன்னே அது கொஞ்சம் கலரே வித்தியாசமாக சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தையெல்லாம் சட்னி நெல்லிக்காய் சாப்பிடவே செய்யாது. நம்ம இந்த மாதிரி அல்வாவாக பண்ணி கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஆசைப்பட்டு ஸ்வீட் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஏமாற்றி கூட கொடுத்துர்லாம் நெல்லிக்காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு. நீங்கள் நெல்லிக்காய் வேக வச்சாலும் அதோட சத்து போகாது. இப்போது கொஞ்சமாக சுக்குத்தூள் போடுறேன். வீட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதில் எடுத்து தட்டி பீஸ் போட கரெக்டாக இருக்கும். நான் வதக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது, மூக்கை தொலைக்குது. ஸ்வீட்டு கேட்ட ஆள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு நைட் பார்க்கணும். இப்படி தான் நீங்களும் வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு ஸ்வீட்டு பேரை சொல்லக்கூடாது. என்ன ஸ்வீட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துடணும். அப்போது சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்க நமக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆஹா பரவாயில்லையே, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, நம்ம இன்னும் அடுத்த வாட்டி வேறு எதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு செஞ்சு கொடுக்க தோணும். பாருங்கள் கலர் பாருங்கள், இல்லைங்களா? சூப்பராக இருக்கா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இதில் போட்டுடலாம். நல்லா இந்த கோதுமை அல்வா மாதிரி வருது பாருங்கள். நான் ஒரு கிண்ண அளவுக்கு தான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட்டு கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும். இனிப்பில் நிறைய இருந்தாலும் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு இப்போ எதுவுமே இதில் தெரியாது பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்பவுமே இந்த அல்வாலாம் என்னென்ன இந்த மாதிரி பொரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கணும்னு வச்சிங்களேன், அதுதான் பதம், அல்வா பதம். அந்த நெய் வந்து லைட்டாக உருகி அந்த வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ வந்து அந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம், நல்லா வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம இனி இறக்கி நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தான ஸ்வீட்டுகளும் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஓகேங்களா?